வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நம்ம பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மேஷம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். மேஷ ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா, கிரகங்களின் தாக்கம் காரணமாக கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப பொறுமையோடு செயல்பட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு கிடைக்கிற வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். வேலை தொடர்பாக பார்த்திங்கன்னா நிறைய யோசனைகள் தோணும். அது ஒன்றையும் இவங்க நல்லா செயல்படுத்தி பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிங்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டியதாக இருக்கும். இவங்க எந்த ஒரு குறைவான வார்த்தைகளையும் உபயோகப்படுத்திடக்கூடாது. நல்ல ஒரு கௌரவமாக இவங்க பேசுகிற மாதிரியாக இந்த ஒரு வாரம் அமையணும் இவங்களுக்கு. சிலர் பதவி உயர்வு, ப்ரமோஷன் அது போன்ற விஷயங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்கிறவங்கள பார்த்திங்கன்னா புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இவங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி கவர்மெண்ட் தொடர்பான வேலைகள் மெதுவாக நடந்தாலும் முடிவு நல்லபடியாக இருக்கும். கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவசர முடிவு எடுக்கக்கூடாது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு அர்ஜென்ட் படாமல் நிதானமாக இவங்க செஞ்சாங்கன்னா ஒரு நல்ல முடிவு ஏற்படுறதுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல காரணமாக இருக்கும். பண வரவை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா பணம் பலவிதமான அளவில் வர மாதிரியாக இருக்கும். ஒரு கொஞ்சம் வர மாதிரியாக இருந்தாலும் கொஞ்சம் மிதமான அளவில் தான் இருக்கும். பெரிய அளவுக்கு இன்கம் இருக்காது, பட்டு குறைவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஒரு பேலன்ஸ்டான ஒரு வரவு இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய கடன்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். அதை கொஞ்சம் இவங்க கட்டுப்படுத்திக்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். செலவு எது முக்கியமான செலவோ அது பார்த்து செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு நல்லபடியாக இருக்கும். நிலம், வாகனம், ஏதாவது வண்டி அது போன்ற பெரிய பெரிய முதலீடுகள் ஏதாவது இருக்குது தேவைன்னு நினைக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் தள்ளி வைக்கிறது இவங்களுக்கு ஒரு நல்லதாக அமையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லபடியான ஒரு இந்த வாரம் கிடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணாங்கன்னா மனசில் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அதே மாதிரி உறவினர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தேவையற்ற சிந்தனை மனசை கொஞ்சம் குழப்பம் அதிகரிக்கமாக இருக்கிற மாதிரி செய்யும். ஆன்மீக சிந்தனைகள் கூட கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தியானம், ஜபம் இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க ஈடுபட்டாங்கன்னா மனசு கொஞ்சம் அமைதி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். உடல் நலம் பொறுத்தவரையில் தலைவலியோ இல்லை கண் சோர்வு போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமான வேலை காரணமாக இவங்களுக்கு டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கம் சரியாக எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். தூங்க கிடைக்கிற டைமை வீணாக்கக்கூடாது. அது மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரையில் படிப்பில் கவனம் செலுத்தினாங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கொஞ்சம் அலட்சியமாக இருந்துடக்கூடிய மனோபாவம் வரும். ஆனால் அப்படி இருக்காமல் பார்த்துக்க வேண்டியது இவங்களுடைய கடமை. அதே மாதிரி போட்டித் தேர்வு தயாராக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இவங்களோட ஆசிரியர்கள்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல சஜஷன் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மேஷம் ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செஞ்சாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலன் இவங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி சனிக்கிழமை ஆஞ்சநேயர் தரிசனம் செஞ்சாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வாரத்தில் இவங்க எந்த ஒரு வேலையும் அவசரத்தை தவிர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு நிதானமான மனப்போக்கு வச்சுக்கிட்டாங்கன்னா அது இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேஷராசிக்காரங்கள் பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொடர்பான இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா வேலை தொடர்பான நல்ல நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வாய்ப்பு வரும். பணவரவு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த 2 நாள்களில், அதாவது புதன் வியாழக்கிழமைகளை. ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. நினச்ச காரியங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னா இந்த 2 நாள் இவங்க உபயோகப்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லதாக இருக்கும். அதே மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா
மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 2 நாளில் வந்து தேவையற்ற வாக்குவாதம்லாம் வரும், அதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அவசர முடிவு எதுவும் எடுக்காமல் இருந்தாங்கனாலே ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு அமையும். பண விஷயங்களில் மட்டும் இந்த 2 நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த 2 நாள், அதாவது திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும். இவங்களுக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் சிவப்பும் மஞ்சளும் அதிர்ஷ்டகரமான நிறங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 5, அதாவது நம்பர் 5 அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நான் மேஷராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சிருக்கிறது. ரொம்ப பொறுமையாக நீங்கள் கேட்டதற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் வெள்ளிக்கிழமை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கும்போது இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கானா ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.